எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா? அந்த காக்காக்கு நீங்க தான் சப்போர்ட்டா? அந்த காக்கா மட்டும் என்கிட்ட மாட்டுச்சு, ரொக்கி அப்படியே உடைச்சிருவேன். நல் தூதே காக்கை, மனிதனுக்கு வழி சொல்லும் வழியோன், பகுத்துண்ணும் ஆன்மா, முன் செல்லும் தெய்வம். மனித மனம் பதைத்து முடிவெடுக்க தடுமாறும் போது யோசித்து முடிவெடுக்க சொல்லும் ஏழறிவு கருப்பன். ஓஹோ, என்னென்னமோ சொல்றீங்க. ரெக்கைய உடைச்சிருவேன்னு பயமா? ஏன்பா இவரு ஓகேயா? இல்ல சங்கிலி கருப்ப மாதிரி மரக்கழண்டவரா? நீங்க ஏன்பா இவர் கால விழணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்றாவது ஒரு நாள் உன் தலையில் அடிப்பது போல் தாழ பறந்து முடிவை மாற்றச் செய்யும். அப்ப நீ யோசிப்ப. என்றாவது ஒரு நாள் உன் தலையில் அடிப்பது போல் தாழ பறந்து முடிவை மாற்றச் செய்யும். அப்ப நீ யோசிப்ப. இல்லப்பா, எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்போ இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம்னு தோணுது. வேண்டாமா, நம்ம வெளியில போக வேண்டாம். எங்க எங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? இந்த கோப்பெருந்தேவி சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் மொத ஆளா நான் தான் ஜெயிப்பேன். பரிசும் நான் தான் வாங்குவேன். என் உடம்புல இருக்கிற சென்ட் வாசனை அவளுக்கு தெரியும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலான்னு பாக்குறாளா? திருட்டு ராணி. அப்படி சொல்லாதீங்க ராஜா. பின்ன என்ன மோப்ப ராணின்னு சொல்லவா? ராஜா, உங்களை நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்க வாசனை திரவியம் அப்படியே மூக்க தொலைக்குது. சமந்தி, என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன பண்றது? அம்மா, அம்மா, நீ ராணிய அப்படியே கிராஸ் பண்ணி போயே. ப்ளீஸ் போமா. போ போ. ராஜா, என்ன நீங்க தோக்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வந்துருங்க வந்துருங்க. உங்களை அப்படியே பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்கிட்ட தோத்துருவீங்க. நான் பிடிச்சிட்டேன் நான் பிடிச்சிட்டேன் நான் பிடிச்சிட்டேன். நான் தப்பிச்சிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன் நான் தப்பிச்சிட்டேன். நீயா? ராணி தோத்து போயிட்டா. ராஜா வித்தியாசம் தெரியலையா? என்ன சொல்ற சமந்தி? ராணி அம்மாவை கட்டி பிடிச்சதுனால அம்மா மேல நல்ல வாசனை வருதா, அத சந்தோஷமா சொல்றாங்க. அவ்வளவுதானே, இப்ப நல்ல வாசனை அடிக்கட்டும். சுமங்கலிங்க இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வரிசையா கார் நின்னா மட்டும் பத்தாது. துளசி இருக்கணும். துளசியை கும்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது. ஏய், என்ன பார்த்து பதில் சொல்லு. இது எப்படி இங்க வந்துச்சு? யாரை கேட்டு பண்ண? மேடம், துளசியை கும்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது மேடம். ஏய், எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கே சொல்லி தரியா? அரசிக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தியா இவள? இல்ல மேடம், தெரியாம பண்ணிட்டா. தெரியாம இல்ல, நல்லது கிட்டது தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். நல்லது பண்றதுக்கு யாரா இருந்தானே, எந்த ஊரா இருந்தானே, எந்த ஊர்ல இருந்து வந்தா என்ன? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ கண்டுக்காத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. துளசியை வச்சா நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன்.
குடும்பம்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த குடும்பத்துலதான் உலகத்துல இல்லாத அதிசயமா ரோபோ இருக்கு. ஆனா துளசி செடி இருக்க கூடாது. இப்பதான் வீடு லட்சணமா லட்சுமி கடாட்சமா இருக்கு. அத்தை, தோட்டக்காரர் எப்படி அத்த மேடத்தோட கைய பிடிச்சு எதிர்த்தெல்லாம் பேசுறாரு? இவருக்கு அவ்வளவு தைரியமா? ஏய், அவரு தோட்டக்காரர் இல்ல, அரசி மேடத்தோட ஹஸ்பண்ட். ஐயோ, ஹஸ்பண்டா? அத்தை, தப்பு நடந்து போச்சு அத்தை.